நண்பர்களே வணக்கம். இன்று நாம் வேக்யூம் பிரேக்ஸ் பற்றி வீடியோ ஒன்று பார்ப்போம். வேக்யூம் பிரேக்ஸ் என்பது 1928 முதலாக காரில் ஃபிட் செய்யப்பட்டது. ஆல்பர்ட் டிவாட்ரே என்பவர் 1927 அதை முயற்சி செய்து கண்டுபிடித்தார். இந்தியாவில் 1990 எல்லா காரிலும் எஸ்யூவி, ஜீப், எல்சிவியில் வேக்யூம் அசிஸ்டட் பவர் பிரேக்ஸை ஃபிட் செய்து கொடுக்கிறார்கள். இதை வேக்யூம் பூஸ்டர் ஆர் வேக்யூம் பிரேக் சிலிண்டர் இல்லைனா பிரேக் பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார் பிரேக் பூஸ்டர் எதுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சைக்கிள் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், 100cc பைக் ஓட்டுறோம், அதெல்லாம் மெக்கானிக்கல் பிரேக். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு கம்மி கொஞ்சம். இப்போது பல்சரை பார்க்கும்போது ஹீரோ ஹோண்டா கொஞ்சம் ஸ்பீடு கம்மி தான் இல்லையா? இப்போ பல்சர்லேயே 200cc இருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் வச்சுருக்காங்க. நிறைய வண்டிகளில் இப்போ டிஸ்க் பிரேக் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பிரேக் ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுதுனால பிரேக் அசிஸ்டன்ஸ் வேணும். அதுக்காகத்தான் நம்ம பிரேக் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். லோடு ஜாஸ்தி ஆச்சுன்னா டிரைவருக்கு அசிஸ்டன்ஸ் வேணும். அதாவது இன்னும் கொஞ்சம் பவர் வேணும். டிரைவர் எவ்வளோ 80 கிலோ இருப்பார், 90 கிலோ இருப்பார். எவ்வளோ தான் நின்னாலும் காரு வந்து ஸ்பீடாக போச்சுன்னா வண்டி நிற்காது. ஸ்பீடு ஜாஸ்தியாக அதனால் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அந்த பிரின்சிபலில் வந்தது தான். இப்போ ஸ்பீடு ஜாஸ்தியாக உங்களுக்கு பவரும் 2 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதனால தான் சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பீடு ஓட்டக்கூடாது. ஸ்பீடு ஓட்டினா பிரேக்கு சரியான இடத்துல நிற்காது. வண்டி சரியான இடத்துல நின்னாலும் சரியாக நிற்காது. அதாவது ஏன்னா நிற்கிறதுன்றது வந்து பிரேக்கு மாத்திரம் இல்லைங்க. பார்த்திங்கன்னா டயர் கண்டிஷன், ரோடு கண்டிஷன், அப்புறம் நம்ம டயரில் எந்த மாதிரி இது இருக்குது, காற்று கண்டிஷன், இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து தான் பிரேக் வந்து நம்ம சொல்கிறோம். இது ரோட்டில் வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி ரோட்டில் கண்டிஷன் சரியா இல்லை, டயர் சரியில்லைன்னா உங்களுக்கு ஸ்கிட் ஆகி போய் நிற்கும். அதனால தான் இப்போ வந்து ஏபிஎஸ் சிஸ்டம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாடர்னாக எல்லாம் டெவலப் ஆகிட்டே வருதுங்க. அதாவது மொத்தமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஸ்பீடு ஜாஸ்தியாக லோடு ஜாஸ்தியாக பிரேக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணுங்க. எஃபெக்டிவ்னா 2 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தி ஆகணும். அப்படின்னா டிரைவருக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுத்தாகணும். அதுக்கு தான் இந்த வேக்யூம் பிரேக் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். இப்போ கார் வெயிட் வந்து 800 கிலோ இருக்கும், 1 டன் இருக்கும். அந்த மாதிரி வண்டிகளை வந்து ஒரு ஆள் மெக்கானிக்கல் பிரேக்கை வச்சு நின்னா கூட நிற்காதுங்க. அதனால தான் உங்களுக்கு வேக்யூம் பிரேக் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேக்யூம் பிரேக் அசிஸ்டன்ஸ் பற்றி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பெடல் தெரியுது இல்லைங்களா? இந்த பிரேக் பெடலில் வந்து டிரைவர் பெடல் அமுக்கிறாருங்க. இந்த பக்கத்தில் ஒரு சேம்பர் இருக்குங்க, இந்த பக்கத்தில் ஒரு சேம்பர் இருக்குது, நடுவில் ஒரு டயாஃப்ரம் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சிலிண்டர், டேண்டம் மாஸ்டர் சிலிண்டர்னு இப்போ சொல்கிறாங்க. முன்னாடி வந்து சிங்கிள் மாஸ்டர் சிலிண்டர் வந்தது. ஃபியட் வண்டிங்க, அம்பாசடர் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மாஸ்டர் சிலிண்டர், பழைய வில்லி ஜீப்லலாம் சிங்கிள் மாஸ்டர் சிலிண்டர் இருந்ததுங்க. மேலே வந்து ஆயில் டேங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடுவில் டயாஃப்ரம் இருக்குங்க. இந்த டயாஃப்ரத்துக்கு இந்த பக்கம் 2 பக்கமும் ஸ்பேஸ் இருக்குங்க. இப்போ வண்டியில் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா? இது வந்து உங்களுக்கு இந்த போர்ஷன் இன்டேக் மேனிஃபோல்டோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. இன்டேக் மேனிஃபோல்டில் வந்து உங்களுக்கு வேக்யூம் எப்போவுமே க்ரியேட் ஆகும். எப்படி க்ரியேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, பிஸ்டன் மேலே கீழே போகும்போது பிஸ்டன் வந்து காற்றை இழுக்குது இல்லைங்களா? காற்றை இழுக்கும்போது வேக்யூம் உண்டாகுது இன்ஜினில். அந்த வேக்யூத்தை தான் நம்ம இங்கே பயன்படுத்தி இந்த பூஸ்டரில் நம்ம வந்து வேக்யூத்தை உண்டாக்குறோம். ஒரு சைடில் 2 சைட்லேயும் உங்களுக்கு பிரேக் அமுக்காத போது 2 சைட்லேயும் வேக்யூம் இருக்கும். ஏன்னா 2 பக்கமும் திறந்துருக்கும் வால்வு. இப்போ வந்து வண்டி போயிட்டே இருக்குது, பிரேக் அப்ளை பண்ணலான்னு வைங்களேன். இப்போ இன்ஜினோட கனெக்ட் ஆகிருக்குது. இந்த ஒரு பைப் ஒன்று போகும், காமிக்கிறேன் அந்த பைப்பை. இப்போ வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக வேக்யூம் இருக்குங்க. இப்போ வந்து பிரேக் பெடல் அமுக்கிறாருன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு வால்வு, இந்த வேக்யூம் வால்வு க்ளோஸ் ஆகிடுங்க. அதாவது இந்த பக்கம் 2 க்ளோஸ் ஆகிட்டு இதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்குங்க, அது வழியாக உள்ளே ஏர் வந்துடும். அந்த ஏர் வந்து இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், வேக்குவத்தில் ப்ரெஷர் கம்மிங்க. இந்த அட்மாஸ்பியரிக் ஏர், வெளியில் இருக்கிற ஏர் வந்துங்க
இந்த டயஃப்ரத்தை தள்ளி உந்தி தள்ளி இந்த டயஃப்ரம் புஷ்ராடை தள்ளி இந்த புஷ்ராடு மாஸ்டர் சிலிண்டர் பிஸ்டனுங்களை ப்ரைமரி சிலிண்டர் செகண்டரி சிலிண்டர்ஸை தள்ளி உங்களுக்கு பிரேக்கு ஆயிலு ஃப்ரண்ட் வீலு ரியல் வீலுக்கு போகுதுங்க. அப்புறம் பிரேக் பெடல்லேருந்து கால் எடுத்துட்டோம்னா பழையபடி உங்களுக்கு இந்த மாஸ்டர் சிலிண்டர் பிஸ்டனுங்கள்லாம் திரும்பி வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்கினால் டயஃப்ரமும் திரும்பி வந்து உங்களுக்கு பழையபடி இந்த பெடல் பழைய பொசிஷன் வந்துடுதுங்க. பழையபடி நீங்கள் பழையபடி பிஸ்டன் பெடல் வந்ததுக்கப்புறமா ரெண்டு பக்கத்துலேயும் உங்களுக்கு வேக்கம் வந்துடும். இதுதான் உங்களுக்கு பேசிக்காக குயிக்காக உங்களுக்கு சொல்லணும்னா. இப்போ பாருங்கள், இதுதான் இங்கே எழுதியிருக்குதுங்க. நீங்கள் அப்புறமா நிதானமாக படித்து பாருங்கள். நிதானமாக நீங்கள் பாஸ் போட்டு படித்து பாருங்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். இதே தான் இந்த படத்தில் வந்து அப்போ ஃபோட்டோ காமிச்சு இப்போ வந்து ஒரு டயக்ராம் காமிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது பாருங்கள். இந்த ஒரு வால்வு, இது ஒரு ஓட்டை தெரியுதுங்களா? இதுதாங்க வேக்குவம். ரெண்டு பக்கமும் வேக்குவம் இருக்குங்க. வண்டி சாதாரண ஓடிட்டு இருக்கும்போது இது ரைட் சேம்பர், இது ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட் சேம்பர், இது ரியர் சேம்பர். பிரேக் பெடல் சைடு, இது வந்து மாஸ்டர் சிலிண்டர் சைடுங்க. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வேக்குவம் இருக்கும் வண்டி ஓடிட்டே இருக்கும்போது. பிரேக் பிடிக்கும்போது அவர் பெடலை அமுக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த புஷ்ராடு இப்படி வந்து இந்த ஸ்ப்ரிங்கை அமுக்கிக்கிட்டு இந்த இதுலேருந்து உங்களுக்கு வெளியில் இருக்கிற ஏர் உள்ளே வருங்க. உள்ளே வந்துட்டு இந்த முதல்ல வேலில் இந்த வேக்குவம் வால் க்ளோஸ் ஆகிட்டு இந்த பக்கம் சீல் ஆகிடுங்க. இந்த பக்கம் வேக்குவம் இருக்குது, இந்த பக்கத்தில் வெளியிலேருந்து காற்று வந்து இதை தள்ளி உங்களுக்கு இந்த புஷ்ராடு வெளியில் வந்து இந்த மாஸ்டர் சிலிண்டர் ஒர்க் ஆகி ஆயில் வந்து பிரேக் ஆயில் ஃப்ரண்ட்டில் ரியரில் போயிட்டு பிரேக் அப்ளை ஆகிட்டு திரும்பி வந்து பழையபடி பிஸ்டன் வருதுங்க. இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி கழட்டி மாட்டுறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த பிரேக் பூஸ்டர் சரியாக ஒர்க் பண்ணலன்னே என்ன ஆகுங்க, பெடல் முதல்ல ஹார்டாகிடுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியல. அதே மாதிரி பிரேக் அடிச்சிங்கன்னா நம்ம நினச்ச இடத்துல நிற்காதுங்க வண்டி. அதே மாதிரி ஒரு மாதிரி சத்தம் வருங்க, இஸ்ஸுன்னு சத்தம் வருங்க. அப்புறம் இன்ஜின் கூட ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி நின்று போகிற மாதிரி வருங்க. இந்த ஹார்டு பெடல் வந்துடுச்சுனாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி பூஸ்டர் சரியாக ஒர்க் ஆகலை, இல்லை ஆயில் ஏதோ ப்ராப்ளம், மாஸ்டர் சிலிண்டரோ இல்லை பூஸ்டரோ ஒர்க் ஆகலைன்றது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாங்க. ஆமாம், மெயினாக அதாங்க. இப்போ அதனால தான் சொல்கிறதுங்க, வண்டி வந்து மலையிலேருந்து இறங்கும்போதோ இல்லை ஃப்ளைஓவர்லேருந்து இறங்கும்போதோ தயவு பண்ணி இன்ஜின் ஆஃப் பண்ணாதீங்க. இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு வேக்குவம் பூஸ்டரில் வேக்குவம் ஒர்க் ஆகுது. ஏன்னா இன்ஜின் ஒர்க் ஆச்சுன்னா தானே வேக்குவம் க்ரியேட் ஆகும். வேக்குவமே இல்லைன்னா எப்படிங்க பிரேக் பிடிக்கும்? பெடல் ஹார்ட் ஆகிடும். பெடல் ஹார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரேக் எப்படி பிடிக்குங்க? போய் பெடல் மேலே ஏறி நிற்கணும். நின்னால் தான் நீங்கள் போகிற ஸ்பீடில் இப்போ வண்டி நிற்கும். அதனால தான் நீங்கள் ஸ்லோப்பில் போகும்போது இன்ஜின் ஆஃப் பண்ணவே கூடாது முக்கியமாக. அதே மாதிரி எப்போல்லாம் இப்போ பிரேக் பெடல் ஹார்ட் ஆகிடுச்சோ, ஐயா தயவு பண்ணி வண்டியை நிறுத்திட்டு செக் பண்ணிவிட்டு மெக்கானிக்கிட்ட போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ் சர்வீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதை வண்டியை பூஸ்டரையோ மாஸ்டர் சிலிண்டரோ ஓவரால் பண்ணிக்கிங்க. முக்கியமான பாயிண்ட்டுங்க அது. இதே தாங்க இதுலேயும் டீட்டெயில்டாக விளாவாரியாக சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் நிதானமாக பாஸ் போட்டு படித்து பாருங்கண்ணே. ஆமாம், நல்ல டயக்ராமுங்க. இதுவும் அதே தாங்க. இப்போ டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 தடவை நீங்கள் பூஸ்டர் அசம்பிள் பண்ணிவிட்டு பிரேக் பெடலை 4-5 தடவை அமுக்கிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ண உடனே வண்டி கொஞ்சம் இது ஆனவுடனே சார்ஜ் ஆனவுடனே பிரேக் பெடல் தானாக பழையபடி உங்களுக்கு மூவ் ஆகணும். உங்களுக்கு அப்போ மூவ் ஆகிறது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சரி பூஸ்டர் சரியாக இருக்குதுன்னு தெரியும். நீங்கள் இதை பாருங்கள், இப்போ எழுதியிருக்கலாம் பாருங்கள், படிச்சு பாருங்கள். இதுதாங்க சமாச்சாரம். தேங்க்யூ. பிரேக் சமாச்சாரங்க. அதனால் ஜென்யூன் பார்ட்ஸ் போடுங்க. பிரேக்ஸ் இண்டியாவில் பண்ணுறாங்க பிரேக் பூஸ்டர், வேப்கோ டிவிஎஸில் பண்ணுறாங்க பிரேக் பூஸ்டர். அது ஒரிஜினல் பார்ட்ஸ் வாங்கி போடுங்க. நானும் டிவிஎஸில் ஒர்க் பண்ண வந்தாங்க, அதனால தான் சொல்கிறேன். கல்யாணி பிரேக்ஸ்லேயும் பண்ணுறாங்க, அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. எல்லோரும் கல்யாணி பிரேக்ஸ் இண்டியா, இந்த சுந்தரங்கிலேட்டன் தான் இப்போ வேப்கோ டிவிஎஸ்னு சொல்கிறாங்க.
இப்போ வேப்கோ டிவிஎஸ் இவங்கெல்லாம் பண்ணுறது தாங்க ஒரிஜினல் பிரேக்ஸுங்க. இன்றைக்கி இந்தியாவில் நார் பிரேம்ஸே வந்துட்டாங்க ஹெவி கமர்ஷியலில். நல்லவங்க, நல்லா பண்ணுவாங்க. இந்த 4 கம்பெனி தாங்க ஜென்யூன் பார்ட்ஸ் இவங்கக்கிட்ட வாங்கி போடுங்க. ஏன்னா பிரேக் சமாச்சாரங்க. நம்ம கஸ்டமரு ரோட்டில் போகிறாங்க, டயர் எப்படி இருக்கோ ரோடு எப்படி இருக்கோ தெரியாது, பிரேக் அடித்தா நிற்கணும் இல்லைங்களா? அதனால் நம்ம வந்து ஜென்யூன் பார்ட்ஸ் போடணும், ரப்பர் பார்ட்ஸ் கரெக்டாக மாற்றணும், எல்லாத்தையும் ஓவரால் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ மற்ற சமாச்சாரத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டினியூஸாக சொல்லிட்டு வரேங்க. தேங்க்யூ.